ஒரு மார்பக புற்றுநோய் வருது அப்படின்னா, அதுக்கு வந்து ஜெனடிக் ரீசனா இருக்குமா? மரபணு ரீசனா இருக்குமா? இல்ல இந்த மாரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் மட்டுமே ஒரு காரணமா இருக்குமா சார்? ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மரபணுன்றது ஜீன்ஸ்ன்னு சொல்றது மரபணு. ஆமா. எல்லா கேன்சருமே மரபணு டேமேஜ்னால தான் வருது. ஒரு ஜெனடிக் மியூட்டேஷன்னால வருது. நீங்க கேட்கறது வந்து பிறவியிலே வர்றது. அது ஹெரிடிட்டரி. ஓகே. ஸோ 2த்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஜெனடிக், ஹெரிடிட்ரி. ஜெனடிக்னா வந்து எல்லா கேன்சருமே ஒரு ஜீன் மியூட்டேஷனால் தான் வருது. அது சில பேருக்கு வந்து அவங்க ஃபேமிலியாக வரும். அம்மாவுக்கு இருந்தது நெக்ஸ்ட்டு பொண்ணுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பேத்திக்கு வரக்கூடிய சான்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஹெரிடிட்டரி கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மொத்த கேன்சர்ஸில் ஒரு 10% தான். அதாவது 10 கேன்சர்ஸில் 100 கேன்சரில் 10 பேர், அவர் 10 கேன்சரில் ஒருத்தர். இதுதான் 10 பேரில் மீதி 9 கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமலே வரும். ஃபேமிலியில் இல்லாதவங்களே வரும். ஸோ நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை, நமக்கெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு யாரும் லைட்டாக எடுத்துக்கக்கூடாது.